விருச்சிகள் கணக்கு பாருங்கள், எப்படின்னா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கணும். இடம் விட்டு இடம் ஒரு இடத்துல படுக்காது. இது ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட உட்காராது. இது இங்கே உட்காரா அங்கே உட்காரா, இங்கே படுக்கும் இங்கே படுக்கும், அங்கே படுக்கும் இங்கே படுக்கும், அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே 1 மணி நேரம் உட்கார வைக்க முடியாது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விருச்சிக விருச்சிகராசி கழிஞ்சு உட்கார வச்சுருங்க. இந்த வீட்டெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நம்ம இன்னமும் மைசூர் மகாராஜா மாதிரி டக்குன்னு இந்த வீட்டை அப்படின்னு மாற்ற முடியாது பாருங்கள். ஒரு வீட்டை மாற்றுறதுன்னா 6 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். அவ்வளோ ஈஸியாக மாற்றிட முடியுமா என்ன? நம்ம சூழ்நிலைகள் நடுத்தர வர்க்கம், குடும்பம், பொருளாதார சூழ்நிலைகள். ஜோதிடங்கிறது என்னமோ உடனே மாற்றதை எப்படி மாற்ற முடியும்? ஒரு கோயிலுக்கு போய் சொல்கிறோம். அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வர சொல்லுங்கள். எவ்வளோ கூட்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போகணுன்னு சொல்லுங்கள். பழனிக்கு முருகன் கோயில் போன வாரம். ஆடா என்ன கூட்டம், என்ன கூட்டம், ஆடா என்ன ஒன்று. மொத்த தமிழ்நாடே அங்கே தான் இருக்குது பாதி பெரிய. என்னையா இவ்வளோ கூட்டம்? எல்லாம் நீங்கள் பண்ணுறதான் சார். உங்கள் ஜோசியக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டத்தை பாருங்கள் அப்படின்னு நம்மளை திட்டுறாங்க 2 திட்டு. அங்கே இருக்க அதிகாரி படுத்துகிற பாடு இருக்கு. என்ன மக்கள் அவ்வளோ பாடு, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவும் முடியலையே சார். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடியவர்கள், அங்கே வர்றவன் எவனோ ஒருத்தர் கடவுளே முருகனே வருவான். நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு நிமிஷம் 10 செகண்ட் நின்று பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே புட்டிச்சு இழுத்து தள்ளி சாமி கும்பிட்றதுக்குள்ளே இழுத்தா எப்படி எங்கள் பாவம் தானே. நானும் பார்த்துட்டே இருந்தேன் அந்த இடத்துல. எனக்கு அதுவே ரொம்ப இதாக இருக்குது. பெரிய ஒரு 20-30 பெரிய குரூப் வச்சுருக்காங்க. ஏதோ 30-40 குரூப்பு, என்னென்னமோ குரூப். ஆச்சரியமாக இருக்குது. பழனி முருகன் எப்பா என்ன முருகா என்ன எப்படி அப்படின்னு வச்சுக்கிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். அதுமாரி அதான் சொன்ன பக்கத்தில் முருகன் கோயில் போங்க. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதுக்கு முன்னாடி 3 தடவை 6 தடவை போனேன். இப்போ கூட்டம் அதிகம் போனோன்னா ஒரு தடவை. ஏன்னா மற்றவங்க பார்க்கட்டும், நான் போகக்கூடாதுன்னு கிடையாது. அந்த காலத்தில் நடந்து போனோம், பஸ்ஸில் போனோம், வேனில் போனோம், எதோடையோ பயணித்தோம். அப்போ எல்லாம் சந்தோஷமாக பயணித்த காலமெல்லாம் இந்த கூட்டமும் இல்லை, அது ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்த இடமும் இருக்குது. இப்போ 10 செகண்ட் நிற்க முடியாத இடமும் அங்கே இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய கூட்டமாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 5-5 பேர் 10-10 பேர் சேர்த்து அழைச்சிட்டு போய் கொண்டு போய் விட்டு அவங்க ஒரு பெரிய குரூப்பாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் இந்த அருளஜர் பார்க்குமா பார்க்காதான்னு தெரியல. அது மினிஸ்டருக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அங்கே இருக்கிற சூப்பரண்டெல்லாம் அவர் இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே முருகன் தான் முடிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த விருச்சிகத்திற்கு பழைய வீடு. ஆமாம், இது ஒரு பெரிய ஒரு விருச்சிகத்தை பேசும்போது தான் பழனி முருகன் வர்றாரு.